அவன் மறுபடியும் பேச ஆரம்பிச்சிட்டான். ஓ நோ, அவன் என்ன சொன்னான்? அவன் சொல்கிறது பிரச்சனை இல்லை. அப்புறம் என்ன பிரச்சனை? அவன் பேசுகிற விதம் என்னை கோவப்படுத்துது. எனக்கு புரியுது. ஓகே, இதை நம்ம இங்கிலீஷில் சொல்ல ட்ரை பண்ணலாங்களா? அவன் பேச ஆரம்பிச்சிட்டான். ஸோ இதை எப்படி சொல்லலாம்? அவன் ஆரம்பிச்சிட்டான். ஹீ ஸ்டார்டட். என்ன ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா பேச ஆரம்பிச்சிட்டான்னு சொல்கிறோம். ஹீ ஸ்டார்டட் டாக்கிங். verb ing வரணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹீ ஸ்டார்டட் டாக்கிங். அவன் பேச ஆரம்பிச்சிட்டான். மறுபடியும் பேச ஆரம்பிச்சிட்டான் போது அகெயின். ஹீ ஸ்டார்டட் டாக்கிங் அகெயின். அவன் மறுபடியும் பேச ஆரம்பிச்சிட்டான். ஹீ ஸ்டார்டட் டாக்கிங் அகெயின். இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவன் மறுபடியும் எழுத ஆரம்பிச்சிட்டான். இதே ஸ்ட்ரக்சர் தான். ஹீ ஸ்டார்டட் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ரைட்டிங் verb ing வரணும். ஹீ ஸ்டார்டட் ரைட்டிங் அகெயின். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுங்களா? அவன் பாட ஆரம்பிச்சிட்டான். வெரி குட். ஹீ ஸ்டார்டட் சிங்கிங் அகெயின். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இன்னும் நிறைய சென்டென்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஸ்ட்ரக்சரில். ஹீ ஸ்டார்டட் டாக்கிங் அகெயின். அவன் மறுபடியும் பேச ஆரம்பிச்சிட்டான். ஓ நோ, அவன் என்ன சொன்னான்? ஸோ இது கொஷின் டைப்பு. அதுக்கப்புறம் கொஷின் எந்த ஃபார்மேட் இருக்கணும், ஸ்ட்ரக்சர் இருக்கணுன்றதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். என்னன்றதுக்கு என்ன வேர்டு வரும்? வாட். அதுக்கப்புறம் ஆக்சிலரி வேர்ப் போடுங்க, சப்ஜெக்ட் போடுங்க, மெயின் வேர்ப் போடுங்க. இப்போ சொன்னான்றதுக்கு வேர்ப் சே இல்லையா? V1 V2 V3 செட்ன்னு வரும். பிரிச்சிங்கன்னா டிட் ப்ளஸ் சேன்னு வரும். ஸோ வாட் டிட் ஹி சே? அவன் என்ன சொன்னான்? வாட் டிட் ஹி சே? அவன் என்ன சொன்னான்? சரி, உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள், இன்னொரு எக்ஸாம்பிள் கேட்கட்டுமா? அவன் என்ன வாங்கினான்? இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவன் என்ன வாங்கினான்? வெரி குட். வாட் டிட் ஹி பை? அவன் என்ன வாங்கினான்? வாட் டிட் ஹி பை? இன்னொரு கொஷின் கேட்கட்டுமா? அவன் என்ன எழுதினான்? வெரி குட். வாட் டிட் ஹி ரைட்? அவன் என்ன எழுதினான்? வாட் டிட் ஹி ரைட்? அவன் என்ன கொண்டு வந்தான்? வாட் டிட் ஹி பிரிங்? வெரி குட். வாட் டிட் ஹி பிரிங்? சரி, இப்போ இதெல்லாமே பாஸ்ட் டென்ஸ்ன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ இதே நம்ம ஃப்யூச்சர் டென்ஸில் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணலாங்களா? இதே எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? அவன் என்ன சொல்லுவான்? ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு எப்படி வரும்? ஸ்ட்ரக்சர் எப்படி வரும்? ஃபஸ்ட்டு வாட் வந்துடணும். அதுக்கப்புறம் ஆக்சிலரி வேர்பு, சப்ஜெக்ட், மெயின் வேர்பு. ஆக்சிலரி வேர்பில் ஃப்யூச்சர் டென்ஸுக்கு என்ன வேர்டு வரும்? வில். WILL வில். அவன் என்ன பேசுவான்றதை எப்படி சொல்லலாம்? வாட் வில் ஹீ ஸ்பீக்? அவன் என்ன பேசுவான்? வாட் வில் ஹீ ஸ்பீக்? அவன் என்ன சொல்லுவான்? வாட் வில் ஹீ சே? அவன் என்ன எழுதுவான்? வாட் வில் ஹீ ரைட்? அவன் என்ன வாங்குவான்? வாட் வில் ஹீ பை? வெரி குட். அவன் என்ன கொண்டு வருவான்? வெரி குட். வாட் வில் ஹீ பிரிங்? ஸோ இப்போ நமக்கு பாஸ்ட் டென்ஸ்லேயும் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்லேயும் எப்படி கொஷின் கேட்குறதுன்னு தெரிஞ்சிருச்சு. சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ்லேயும் எப்படி கொஷின் கேட்குறதுன்னு தெரிஞ்சிருச்சு. வெரி குட். நெக்ஸ்ட்டு, அவன் சொல்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ இப்போ ஏதாவது ஒன்று பிரச்சனை இல்லை, அது பிரச்சனை இல்லை அப்படின்னா இட் இஸ் நாட் அ ப்ராப்ளம்னு சொல்லலாம். இட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். அது ஒரு பிரச்சனை இல்லை. இட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். இப்போ நம்ம அந்த இட்டை தூக்கிட்டு என்ன சொல்ல போகிறோம்னா அவன் என்ன சொல்கிறானோ அது. வாட் ஹீ சேஸ், அது எப்படி சொல்லணும்? வாட் ஹீ சேஸ், நவுன் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். வாட் ஹீ சேஸ் இஸ் நாட் அ ப்ராப்ளம். இட் இஸ் நாட் அ ப்ராப்ளம்னு சொல்லுவோம். சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால் இட் இஸ் நாட் அ ப்ராப்ளம்னு சொல்லுவோம். இப்போ நம்ம இங்கே என்ன சொல்ல வரோம்னா அவன் சொல்கிறது பிரச்சனை இல்லைன்னு சொல்ல வரோம். அவன் என்ன சொல்கிறானோ அது அப்படின்ட்டு. அதை எப்படி சொல்லணும்னா வாட் ஹீ சேஸ். வாட் ஹீ சேஸ் இஸ் நாட் அ ப்ராப்ளம். அவன் சொல்கிறது பிரச்சனை இல்லை. அப்போ என்ன பிரச்சனை? தென் வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? அவன் பேசுகிற விதம் என்ன கோவப்படுத்துது அப்படின்னு சொல்ல போகிறோம் நெக்ஸ்ட்டு. ஸோ அவன் பேசுகிற விதம், இதை தான் ஃபஸ்ட்டு சொல்ல போகிறோம். அதை எப்படி சொல்லலாம்? விதம், த வே. அவன் பேசுகிற விதம், த வே ஹீ ஸ்பீக்ஸ். என்ன கோவப்படுத்துதுன்றதுக்கு மேக்ஸ் மீ ஆங்க்ரி. த வே ஹீ ஸ்பீக்ஸ் மேக்ஸ் மீ ஆங்க்ரி. எனக்கு புரியுது, ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஓகேப்பா, இதை இப்போ ஃபுல்லாக சொல்லி பார்க்கலாங்களா?
He started talking again. Oh no, what did he say? What he says is not a problem. Then what is your problem? The way he speaks makes me angry. I understand. ஓகே, இப்போ நீங்கள் இதில் பர்சன் ஒன்னாகவும் நான் பர்சன் ஒன்னாகவும் நீங்கள் பர்சன் டூவாகவும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாங்களா? ஓகே. He started talking again. What he says is not a problem. The way he speaks makes me angry.